போலீஸுக்கு போன் பண்ணலாமா? அவங்க பத்தாது. இந்த மாதிரி பாகிஸ்தான் பட்டாளத்தை விரட்டி அடிச்சாங்களே, அந்த பட்டாளத்தை கொண்டு துப்பாக்கி நேரம் நீட்ட சொல்லணும். அப்படி சொல்லு. ஒரு கூட செங்கலும் பிடாரிங்கிற மாதிரி இத்தனை பிடாரி வந்து பிறந்து இருக்குது. என்ன பாட்டியம்மா பேர பிள்ளைகிட்ட யமவாதனை பண்ற போல இருக்கு. யமவாதனை நரக வேதனையா, நரக வேதனை. கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு மருமக வந்தா எல்லாம் சரியா. மருமகளா? ஆமா, உங்க மகனுக்கு மனைவி மருமகதானே. என்னையாது மருமக என்னையா சொல்ற? என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னையாது? இன்னைக்கு காலையில உங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் ஆயிட்டது. என்னையா சொல்ற? இன்னைக்கு காலையில கோவில்ல உங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் ஆயிட்டதாக சொன்னாங்களா? கையில என்னையா சொந்தமா? கல்யாணத்துக்கு நீங்க போயிருந்தீல்ல? வேண்டியவங்க கல்யாணத்துக்கு போகாம இருக்கலாமா தம்பி? பொண்ணு பார்த்தது நீதானே? என் தொழிலே அதானே தம்பி. திமுரா, பொண்ணு பார்த்ததும் இல்லாம ரகசியமா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இங்க தூது வந்திருக்கிறியா? எங்க அப்பா பின்னால சுத்தும் போதே எனக்கு தெரியும் இப்படி எங்கேயாவது கொண்டு போய் எக்கச்சக்கமா மாட்டி விட்டுருவேன்னு. 8 பிள்ளைகளுக்கு அப்ப நீ எல்லாம் குடும்பத்துக்குள்ள வரலாமா? என்ன கேட்டாம என்னமா சொல்லுவேன்? எங்க அப்பா என்ன நல்ல காரியம் பண்ணிட்டா இந்த வீட்டுல, புதுசா இதை போய் தப்புங்கிறீங்க. இன்னும் என்னென்ன பண்ண போறானோ? ஆண்டவனே, நான் எந்த கோவில்ல போய் அழுவேன்? அப்பா கல்யாணம் பண்ணிட்டானே, அதே கோயில்ல போய் அழு, சாமி முடிக்கட்டும். ஆண்டவனே, நான் இந்த சிசுகளை தங்க சாம்பாளத்துல வச்சு வளர்த்தேனே, வரப்போற சிரிக்கு இந்த தாயில்லாத பிள்ளைங்களை என்ன பாடுபடுத்தி வைப்பாளா? யார் பாட்டு வரப்போறா? உங்களுக்கு ஒரு சித்தி வர போறா. சித்தி எப்படி இருப்பா? பூர மாதிரி இருப்பா. உங்களை குத்தி துரை வராரு. நிக்கிறாரு. துரைக்கு இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு. அவன் என்னடா முறைக்கிற நாய? நீ கெட்ட கேட்டுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. அட போவி, என் கண்ணு மறைஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்க கூடாதாடா? அம்மா, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு சொல்ற வயசாயிடுச்சு. உன் கண்ணு மறையிற வரைக்கும் நான் லேட் பண்ணா, அதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர்ல இருக்கிறவங்க என்ன திட்ட மாட்டாங்களா? வாய மூடுற. கல்யாண வயசுல ஒரு பொண்ணையும் பிள்ளையும் வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்கீங்கடா. தெய்வத்துக்கு பொறுக்குமாடா? தாயே, தெய்வ பக்தி உடையவங்க நீங்க, உங்களுக்கு தெரியாதுதான். நானா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்ன கல்யாணம் தேவையா? எனக்கு என்ன திமிரா? ஆண்டவன் படைச்சா அவன் மேல என் தலையில எழுதிக்கிட்டு ஆட்டுறான், நான் கீழே இருந்துகிட்டு ஆடுறேன். நம்ம கையில என்ன? கையில மாத்திரம் எப்படி இருக்கும்? ரத்த திமிரு உடம்பு பூராமதான் இருக்கும். இந்த சரீரத்துக்கு கொஞ்சமாவது உழைப்பு வேணும். பிள்ளைங்களையும் எட்டு, வாங்குற வட்டி எட்டு. அதுக்கு இந்த காரியம் மாத்திரமா செய்வீங்க? பாத்தியாமா, தகப்பன மகன் பேசுற பேச்சா இது? 8 பிள்ளைங்களுக்கு தகப்பன் செய்யற காரியமா நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அப்படி கேடா. இன்னும் கேட்பேன். ஏப்பா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? அந்த பொண்ணு சரோஜா வயசு இருக்குமா, இல்ல அதோட சின்ன பொண்ணா? அது ஐஸ்தான் போடா வெளியே. இந்த வீட்டுல மனுஷன் இருப்பான். அக்கா நான் தங்கச்சின்னு கூப்பிட வேண்டிய பொண்ணை சித்தின்னு கூப்பிட வச்சிட்டியாப்பா. நீ குடியிருக்கிற ஊர்ல இருந்தா மனுஷன் உருப்பிடுவான். போடா, இதெல்லாம் கேட்டுட்டு போக மாட்டான். கேட்கல போடா. விடுமாட்டே. இன்னும் பெருசா இத்தனை நாள் வரைக்கும் இவர் சோத்த நாத்தின மாதிரி சரியா சம்பாதிக்க மாட்டேன். என் கையில தொழில் இல்ல, திங்கிறது ஹோட்டல் இல்ல, படுத்து ஊருக்கு பிளாட்ஃபார்ம் இல்ல. அச்சு சாவுங்க ரெண்டு போக மாட்டான். டேய், 8 உள்ள வச்சிருக்கிறியடா, அவனுக்கு அறிவு இல்ல. டேய், நான் சொல்றது உனக்கு காதுல விழல. உங்க அப்பன் உங்களுக்காக ஒரு சித்தியை கட்டிட்டு தான்ல, அந்த சித்தி இப்ப இங்க வரப்போறான். அந்த மகாராணிக்கு ஆலாத்தி எடுக்க போறாங்கடா, ஆலாத்தி எடுக்க போறாங்க. ஏன் பாட்டி, சித்தினா குத்தி வைப்பான்னு சொன்னீங்க, அந்த சித்தியா? ஆமாடா, ஆமா பாட்டி. புலிகட்ட எடுத்து சுடுவாங்க சொன்னீங்க, அந்த சித்தியா? அந்த சித்தி தான்டா, அந்த சித்தி தான். ஏல, எங்கிட்ட வாழ ஆட்டுற மாதிரி அவகிட்ட வாழ ஆட்டுனீங்களா, உங்களை எல்லாம் உமியா படைக்கிற மாதிரி படைச்சு ஊறி விட்டுடுவா. ஆமா, சொல்லிவிட்டேன். அடியே சரோசா, இங்க வாடி, உனக்கும் தாண்டி சொல்றேன். இப்படி 2ஆம் தாரமா வாக்கப்பட்டுக்கிட்டு வர்றவளுகள்லாம் எவவாய பிடுங்கி மல்லுக்கு நிக்கலான்னு அலைவாளுங்க. அதுக்கு நீ இடம் கொடுத்துறாத. அவளுக்கும் உனக்கும் ஏதாச்சும் கிச்சு முச்சுன்னு சத்தம் வந்துச்சா நீ தொலைஞ்ச. அப்புறம் உங்க அப்பா இருக்கானே அந்த வீணா போன பய, அவன் பொண்டலாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாம் நுக்கு 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 நொறுக்கி வாரி கூடையில ஓட்டு ஒண்டி ஒட்டிடுவான். சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன். அடியே வந்துட்டா போல இருக்கடி.
என்னக்கா பாக்குறேன்? ஒண்ணும் இல்லடா, அவருக்கு 8 குழந்தைங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதுகளை எல்லாம் காணமேன்னு பாக்குறேன். சரோஜா, ஏன் அழகு சரோஜா? மாமா, என்ன மறந்துடுவீங்களா? என்ன இப்படி கேட்கிறேன்? நீ வேற நான் வேறங்கிற நினைப்பு எனக்கு இருந்தால் உன்னை நினைக்கவோ மறக்கவோ என்னால முடியும். நீயே நானாகிவிட்ட பிறகு என்னையே மறக்க என்னால எப்படி முடியும் சரோஜா? போன் பேச போன கிளீனரை இன்னும் வெளியே காணோம். இவனே கிளீனர். என்ன சரோஜா, அக்கா எப்படி இருக்காங்க? சித்தி அடிக்க ஒரு தரம் உங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கு. மாமா, நீங்க எப்படியாவது படிச்சு முடிச்சிடுங்க மாமா. படிக்கணுங்கிற முயற்சியோட தான் நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன். ஆனா எங்க வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகுதான் படிப்பை பத்தி நினைக்க முடியாத அளவுக்கு என் மனசு மாறி போச்சு. ஐயோ, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஆமா சரோஜா, அதுக்கும் காரணம் உங்க அப்பா பெரியசாமி. சரோஜா பெரியசாமி எங்க அப்பா அசுரந்தான். மாசம் மாசம் எங்க வீட்டுக்கு கொடுத்து வந்த பணத்தை 3 மாசமா நிறுத்தி விட்டார். 3 மாசமா எங்க அம்மாவும் பிள்ளைகளும் பசியும் பட்டினியுமா காலம் தள்ளுறாங்க. எனக்கு வேலை கிடைச்சு போச்சு. இப்ப அவங்களை காப்பாத்துறதுதான் எனக்கு முதன்மையான கடமையா தெரியுது. சரோஜா, இருந்தாலும் நான் எப்படியாவது படிச்சிடறேன். சரோஜா, தினம் இந்த நேரத்துக்கு நான் போன் பண்ணுவேன். நானும் இதே நேரத்துல டெலிபோன் பக்கத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அதோட சரோஜா, இன்னொரு முக்கியமான விஷயம். நான் உங்க கூட டெலிபோன்ல பேசுறதை சந்துரு விளையாட்டுத்தனமா அப்பா கிட்ட சொல்லிட போறான். சந்துரு கிட்ட அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி வை. சொல்லி வைக்கிறேன். ஹலோ ஹலோ. யாரா? ஹலோ ராஸ்கல். யாரு? நான் தான் உங்க மகன் மணி பேசுறேன். ராஸ்கல் இல்ல. டேய் மணமணி, எல்லாரும் சரோஜா உங்ககிட்ட பேசிருந்துச்சு. என்கிட்ட தான் பேசிச்சு. வேற யார்கிட்ட பேசிச்சு? அதுக்குள்ள என்ன இடையில நீங்க கரடி மாதிரி வீட்டை விட்டு போன நாய ஏன்டா என் போனுக்கு பேசுற? ஃபாதர், நமக்குள்ள வீட்டு பிரச்சனை தான், எல்லா பிரச்சனை கிடையாது. நாயே ஏன்னு பேச வேண்டாம். இந்த பாருங்க, என்ன மாதிரி உங்களால டீசெண்டா பேச முடியும்னா போன்ல பேசுங்க. இல்ல உங்கள மாதிரி நான் பேசணும்னு நீங்க எதிர்பார்த்தா நேரா பேசிக்குவோம். வச்சிடுறேன். ஆளு ரொம்ப உள்ற இருக்கு. வெளியே வா பாப்போம். சார், நீங்க வித்தியாசமா எடுத்துக்கூடாது. நான் டெலிபோன்ல பேசிக்கிட்டு இருந்தது எங்க குடும்ப பொண்ணு சார். குடும்பம்னா? எங்க அத்தான் பொண்ணு. அத்தான்னா? எங்க அக்கா புருஷன். அவர் பொண்ணுகிட்ட தான் சார் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, முறை பொண்ணா? ஏற்கனவே லவ் உண்டா? அது எப்படி சார், அவ்வளவு பப்ளிக்கா? பப்ளிக் டெலிபோன்ல பேசிருக்கிற, பப்ளிக்கா சொல்றதுக்கு வைக்கமா? சரி விடு. எத்தனை கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் அந்த பொண்ணை வச்சு காப்பாத்துவியா? செத்தாலும் சரி சார். கூடவே கூட்டி போயிருவியா? அப்படித்தான் போல் இருக்கு. அது சொல்லுதா? 2 பேருமே சொல்றோம். இப்ப நான் சொல்றேன், இதே இடத்துல நீ அசையாம நிக்கணும். நகரப்படாது. கையை கிட போடு. வர முருகா, கிடைச்ச வேலையும் போயிடும் போல் இருக்கு. இதான் பப்ளிக் போனா?
என்னையா முடிக்கிற? இதோட தானே போன் பேசுனேன். ஆமாங்க. இதுதான் உங்க அத்தான் பொண்ணா? உங்க அத்தான் யாரு? யாரு? எங்க அப்பா. சரியா? என்னது? ஆமா, இது எங்க அண்ணன் தான். ஏயா, என்ன தைரியம் இருந்தா நீ என் தங்கச்சியோட போன்ல பேசியிருப்ப. அண்ணே, உனக்கு தான் சொல்றேன். இந்த காலத்துல எல்லா விஷயத்தையும் போன்லயே புடிச்சிடுறாங்க. உங்க 2 பேருக்கும் சொல்றேன். இன்னொரு தடவை எப்பவாவது உங்களுக்கு பேசணும் போல தோணிச்சு என்கிட்ட சொல்லணும். புரியுதா? 2 பேரும் தனியா போய் பேசிட்டு வாங்க, அப்புறம் பேசுறேன். அண்ணே, பேசிட்டு இருக்கிறது நேரம் இல்லண்ணே. நாம உடனடியா செய்ய வேண்டிய 2 பெரிய காரியம் இருக்கு. என்னது? அதான் நான் வரும்போதே உங்ககிட்ட சொன்னனே, சித்திய கல்யாணம் பண்ணிக்க போறப்போ அப்பா கொடுத்த வாக்கு எல்லாம் மீறி மாமா படிப்பையும் அவங்க குடும்பத்தையும் நாசம் பண்ணி போட்டாரு. கொஞ்சம் ஏன்பா, உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேரு? அம்மா சேர்த்து 8 பேர் இருப்பாங்க. உங்க அம்மாவை தவிர அத்தனை குழந்தைங்க. எப்படி சாப்பிடுறீங்க? நீங்க குடுக்குற 2 ரூபாயில 2 ரூபாயில அத்தனை பேரும்? ஏப்பா, திங்கட்கிழமை சாயங்காலம் தானே விரதம் இருக்க சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன வாரம் பூராமே அதானா? பெரிய தியாகம் தான்.